ஒரு மனிதன் யானைகளை கடந்து செல்லும்போது இந்த பெரிய உயிரினங்கள் அவற்றின் முன்காலில் கட்டப்பட்ட ஒரு சிறிய கயிற்றால் மட்டுமே பிடிக்கப்பட்டதைக் கண்டு குழப்பமடைந்த அவர் திடீரென்று நிறுத்தினார். சங்கிலிகள் இல்லை, கூண்டுகள் இல்லை. யானைகள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் பிணைப்பிலிருந்து பிரிந்து செல்ல முடியும் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் சில காரணங்களால் அவை செய்யவில்லை. அவர் அருகில் ஒரு பயிற்சியாளரை பார்த்து, ஏன் இந்த விலங்குகள் அங்கேயே நிற்கின்றன என்று கேட்டார். தப்பிக்க முயற்சிக்கவில்லை. பயிற்சியாளர் கூறினார், அவர்கள் மிகவும் சிறியவர்களாகவும் இருக்கும்போது அவற்றை கட்டுவதற்கு அதே அளவு கயிற்றை பயன்படுத்துகிறோம். அந்த வயதில் அவற்றை பிடித்தால் போதும். அவர்கள் வளரும்போது அவர்கள் பிரிந்து செல்ல முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். கயிறு இன்னும் அவர்களை பிடிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் ஒருபோதும் விடுபட முயற்சிக்க மாட்டார்கள். அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். இந்த விலங்குகள் எந்த நேரத்திலும் தங்கள் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். ஆனால் அவை தங்களால் முடியாது என்று நம்பியதால் அவை இருந்த இடத்திலேயே சிக்கிக் கொண்டன. யானைகளைப் போல நம்மில் எத்தனை பேர் முன்பு ஒரு முறை தவறிவிட்டதால் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் தொங்கிக் கொண்டு வாழ்கிறோம்? தோல்வி என்பது கற்றலின் ஒரு பகுதி. வாழ்க்கையில் போராட்டத்தை கைவிடக்கூடாது.